அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று சந்திர தரிசனம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் கட்டாயமாக இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்கும், பணம் கையில் தங்கும். நிறைய பேர் பணம் கையில் தங்க மாட்டேங்குது, வீண் செலவு ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு பணம் தங்க ஆரம்பிக்கும். இது எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை நேரம் தான் செய்யணும். மாலை 6:45க்கு மேலே நம்ம செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். அல்லது இரவு 8 to 9 சுக்கிரஹோரை. இந்த நேரத்தில் ஒரு 8:30க்குள்ளே இதை செய்து கொள்ளலாம். மாலை 6:45 இரவு 8:30க்குள்ளே இந்த பரிகாரம் செய்வது அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்கும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க, வருவதற்கு 8:30 மணி ஆகிடும் அப்படின்னா நீங்கள் ஒரு 9 மணிக்குள்ளே இதை செய்துக்கோங்க. என்ன செய்யணும், எங்கே வைத்து செய்யணும் அப்படின்னா, சந்திர தரிசன பரிகாரம் எப்போதுமே நம்ம நிலாவை பார்த்துட்டு பண்ணுவது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு 6:45 போயிட்டு நிலாவை தரிசனம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலாவை தரிசனம் பண்ணிவிட்டு, சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு நம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமே நமக்கு வெற்றி கொடுக்கும். அதிகமான மனக்குழப்பங்கள், மன அமைதி இல்லாமல் இருக்குது, அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே சந்திர தரிசனம் பண்ணணும். யாருக்கெல்லாம் மனக்கவலை அதிகமாக வரும் அப்படின்னு, சந்திரன் ஜாதகத்தில் வீக்காக இருக்குது அப்படின்னா, நீச்சமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சந்திரன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு மனக்கவலைகளும் மனக்குழப்பங்களும் ஒரு முடிவு நிலையாக நம்மளால் எடுக்க முடியாது. இப்போ ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்றைக்கி சரின்னு இருக்கும், நாளைக்கு அது தவறோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பவர்களுக்கு எல்லாருக்குமே சந்திரன் ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த சந்திரனை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, மனம் ஷார்ப்பாக இருக்கும். அதாவது நமக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது சரி, அதுலேருந்து நீங்கள் மீற மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மனம் மனநிலை ரொம்ப பிரகாசமாகவும் மற்றும் யோசிக்கிற தன்மை ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மனக்குழப்பங்கள் தீரும். ஓவர் திங்கிங்க்கு அதிகமாக பண்ணுவாங்க இல்லையா, தூங்க போனால் தூங்காமையே எதையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா 12 மணி 2 மணி ஆக்கிடுவாங்க இல்லையா, அவர்கள் எல்லோருமே மாதம் வரக்கூடிய சந்திர தரிசனம் அன்றும் மற்றும் பௌர்ணமி தினத்தன்றும் சந்திரனை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த குழப்பங்கள் அனைத்துமே தீரும். மனம் மிக மிக தெளிவாக மாறும். இதை நீங்கள் செய்து பார்க்கணும். நீங்கள் ஒரு 2 மாதம் செய்து பாருங்கமே, 3ஆவது மாதம் உங்களுடைய மனம் மிக மிக தெளிவாக மாறும். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுமே அது சரியான முடிவாகத்தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே சந்திரன் வழிபாடுக்கு வெண்மை நிறம் பயன்படுத்தணும். ஒன்று பச்சரிசியை வைத்து பயன்படுத்தலாம். பச்சரிசி வைத்து 1 ரூபாய் நாணயம் வைத்து நம்ம சந்திரனை ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக்கு அப்படிங்கிற அந்த நாமத்தை ஒரு 3 முறை சொல்லிவிட்டு, அந்த பச்சரிசியை நம்ம அரிசி ட்ரம்முக்குள்ளேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மூட்டை மாதிரி கட்டி நம்ம பணம் வைக்கிற பாக்ஸில் இந்த மாதிரி வைக்கலாம். இது ஒரு வழிபாடு. இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை சந்திர தரிசனம் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 6 மொச்சை எடுத்துக்கோங்க. 6 வெள்ளை மொச்சை எடுத்துக்கோங்க. ஏன்னா வெள்ளை மொச்சை தான் பயன்படுத்தணும். சுக்கிரனுக்கு மிக மிக உரிய தானியம் வெள்ளை மொச்சை. இப்போ சுக்கிரனை வசியம் பண்ணும்போது நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் 6 வெள்ளை மொச்சை எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த ஒரு பூ கட்டாயமாக தேவை. என்ன பூ நமக்கு தேவை அப்படின்னா, வெள்ளிக்கிழமைனாலே மல்லிகைப்பூ தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். மல்லிகைப்பூ லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது மற்றும் மனநிலையை சரி பண்ணக்கூடியது பூ தான், மல்லிகைப்பூ தான். அதனால் கொஞ்சமாக மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. 6 மொச்சை கையில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. வராகிமனுக்கு உரியது மஞ்சள். ஒரு குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க அல்லது வரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 3ஐயும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை நிற துணி, வெள்ளை நிற துணி எல்லாருமே வச்சுருப்போம். அதாவது கலர் துணி தான் கையில் கிடைக்காது. வெள்ளை துணி கட்டாயமாக எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்கும். நம்ம இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற வேஷ்டி கூட இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெண்மை நிற துணியை கட் பண்ணி இந்த 3 பொருளையும் சேர்த்து முடிச்சு போல் கெட்டிக்கோங்க. கெட்டிட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் சந்திரனை பார்த்து, அதாவது நிலாவை பார்த்து இந்த பரிகாரம் செய்யலாம். அல்லது நிலாவை தரிசனம் செய்துட்டு உங்களுடைய பூஜை அறையிலையும் இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ வராகிமன வழிபாடு செய்யும் பக்தர்கள் கட்டாயமாக இதை செய்துக்கோங்க. இது உங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இது இதில் பல நன்மைகள் இருக்குது. பண வரவுக்காகவும் இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் இந்த பரிகாரம் உங்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு பலனை தரும். அதனால் இதை நீங்கள் கட்டாயமாக செய்துக்கோங்க.
இப்போ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறது நீங்கள் மாலை 6 மணிக்கு நீங்கள் உங்களுடைய பூஜைறையில் வந்து வராகியம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூஜைறையில் பொதுவாகவே நீங்கள் குத்து விளக்கு, காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா? ஏற்றிட்டு வராகியம்மனுடைய நாமத்தை சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க போதும். இதுவே போதும். நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துக்கலாம். இப்போ இந்த முடிச்சு போல் கட்டிட்டீங்க இல்லையா? கட்டிட்டு உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ சொல்ல வேண்டிய மந்திரங்கள். இப்போ இந்த முடிச்சு போல் கட்டி உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வைத்துட்டு பிரார்த்தனை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு, உங்களுக்கு பணவரவு, வருமானம் அதிகரிக்கணும், அல்லது வந்து உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய குல தெய்வத்தோட நாமத்தை ஒரு முறை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன குலதெய்வமோ ஓம் உங்கள் குலதெய்வத்தை போட்டு நமக அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட நாமங்கள் சொல்லணும். இப்போ வராகி பக்தர்கள் எல்லாருமே ஓம் வராகியே நமக அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. 3வதாக ஓம் சுக்ராய நமக. 4வதாக ஓம் மகாலட்சுமி தாயே நமக. இது கட்டாயமாக நீங்கள் சொல்லியிருக்கணும். அடுத்து உங்களுக்கு மிக மிக இன்னமும் பிடித்த தெய்வம் முருகனோ அல்லது சிவனோ இல்லை பெருமாளோ, உங்களுக்கு எந்த தெய்வம் இன்னமும் பிடிக்குமோ அவங்களுடைய நாமத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நாமத்தெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுருக்கீங்க இல்லையா? வைத்துட்டு உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கிற பாக்ஸில் போய் வச்சுருங்க. நினைத்தது அப்படியே நடக்கும். இல்லை நான் பூஜையிலே வைக்கலாமா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். பூஜையிலே வைக்கலாம் அல்லது பணம் வைக்கிற பாக்ஸில் வைக்கலாம். நீங்கள் வைத்துட்டு இதை நீங்கள் எடுக்க வேண்டாம். 3 நாட்கள் ஆகட்டும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு மல்லிகைப்பூ வந்து எப்படி கொஞ்சம் காஞ்சிருக்கும், அதை நீங்கள் எடுத்து கல்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த விரலி மஞ்சள் துண்டை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், வேறு எதற்காக பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த மஞ்சளை வந்து ஒரு மண்ணுக்கடியில் போட்டுருங்க. அதில் இருக்கிற மொச்சை தானியம் வந்து பறவைகளுக்கு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பசுமாடுக்கு நம்ம வந்து தண்ணீர் ஊற்றுறோம் இல்லையா, அதில் இந்த மொச்சை பேரை சேர்த்து போட்டுருங்க. உங்களுக்கு மிக மிக நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நினைத்தபடி நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இதை செய்து பாருங்கள். சரி, வெள்ளை மொச்சை என்கிட்ட இப்போதைக்கு கையில் கிடைக்கல அப்படி இருப்பவர்கள் வந்து பச்சரிசியை பயன்படுத்திக்கோங்க. பச்சரிசி பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஏன்னா வெள்ளை மொச்சை வந்து நிறைய பேர் கலர் மொச்சை தான் வச்சுருப்பீங்க. கலர் மொச்சை பயன்படுத்தக்கூடாது. அந்த மொச்சை எல்லாமே வெண்மை நிறமாக தான் இருக்கும். கலர் மொச்சை அப்படிங்கிறது வந்து கருப்பு கலராக இருக்கும், இல்லைன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். அதை பயன்படுத்தக்கூடாது. நம்ம பியூர் வெள்ளையாக இருக்கணும், அந்த மொச்சை மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனா பச்சரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பச்சரிசி, மல்லிகைப்பூ, விரலி மஞ்சள் துண்டு வைத்து வெள்ளை துணியில் கட்டி பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு சிறப்பான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வெள்ளிக்கிழமை, இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஒருவேளை உங்களுக்கு மாதவிடாய் இருக்குது, வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து பூஜைக்கு போகாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளலாம். செய்துட்டு நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பூஜையில் இது பண்ணலாம், இல்லை நம்ம வந்து ஹால்லேயும் உட்காந்து பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து மொட்டை மாடியில் வைத்தும் இது பண்ணலாம். ஸோ இது எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து பண விஷயத்திற்காக நம்ம செய்கின்ற பரிகாரம் தான். அதனால் மாதவிடாய் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பூஜைக்குள்ளே போக முடியாது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் ஹால்லையோ அல்லது மொட்டை மாடியில் வைத்துக்கூட இதை நீங்கள் செய்துக்கோங்க. சிறப்பான மாற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.